உள்ள தேவேந்திரன் பறையவன் நிக்கிறதுக்கு 70 ஆண்டு காலத்திற்கு மேல திராவிட கட்சி துப்பு இருக்கா, வக்கு இருக்கா? இல்ல. ஆனா எங்க அண்ணன் பொது தொகுதியில் தேவேந்திரன் பறையனை நிற்க வைத்து எந்த மண்ணில் எதிரும் முதுகுமாக இருந்த நாடார்களும் மறவர்களும் கோணார்களும் அவனுக்கு வாக்கு செலுத்தி புலிக்குடி தாங்கி நாம் தமிழராக நிற்பதற்கு காரணம் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான். எது மாற்று சொல்லுவோம். எது மாற்று இந்த மண்ணுல? இப்ப வரைக்கும் இந்த கம்யூனிஸ்டுகள், இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற கட்சிகள் இப்ப வரைக்கும் தீண்டாம ஒழிப்பு முன்னணி 2 பேரும் சண்டை ஓட்டான்னா பிசிஆர். இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் நீ தீண்டாம ஒழிப்பு முன்னணி எடுக்க மாட்டேன். ஏன்னா அதுல வச்சுதான் உனக்கு பொழப்பு ஓடுது. அதே விஷயம். ஆனா இந்த மண்ணில் மரவனாக இருக்கும் போது, கோணராக இருக்கும் போது, நாடாராக இருக்கும் போது, தேவேந்திரனாக இருக்கும் போது, பறையனாக இருக்கும் போது, வன்னியனாக இருக்கும் போது நீ இல்லை. அந்த சாதி ஒளி மரபில்லை. நாமெல்லாம் தமிழர்கள் என்று புலஞ்சினாலே அண்ணன் செந்தமலன் சீமான். அது மாற்று. அதை நீ புரிஞ்சுக்கணும். மாற்று என்னால் நீ சொல்ற பத்தியா அந்த கரைகள் மட்டும் வர்ணங்கள் மட்டுமே மாறும். பேய் வேற பிசாசு வேற இல்ல. அதிமுக திமுக வேற கிடையாது. இவன் வர்ணங்கள் வச்சு கொள்கையில ஒரு அளவும் கிடையாது, மண்ணகட்டியும் கிடையாது. சீட்டு நோட்டை கொடுத்து இதை இந்த பக்கம் நிற்பா, ஒரு இடத்துல அந்த பக்கம் நிற்பா. இதே உங்களுடைய கூட்டணி. தேர்தலுக்கு புழுகி வருஷ நாடே தூக்கிடுவான். இந்த அண்ணன் 2 பேருமே பேசிட்டாங்க. எதாவது சாதிச்சதாக இந்த மண்ணில் 10 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்தோம் என்று சொல்லுகிறார் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த மண்ணின் வளம், அடுத்த தலைமுறைக்கான அரசியல் நாங்கள் சாதித்தோம் என்று வெள்ளையறிக்கை கொடுப்போம். நீ என்ன வேலை செஞ்ச? நாங்க 3 மாசமா வேலை செஞ்சோம். என் அண்ணன், தம்பி, என் சித்தப்பன், பெரியப்பன் எல்லாரும் 2 சக்கர வாகனத்தில் அவரவர் எரிபொருள் போட்டு அவரவர் உணவு உண்டு கத்தினோம், கதறினோம், மக்களை நேராக சந்தித்தோம். ஒவ்வொரு பெண்களும் கதறா, என் புருஷன் செத்துட்டியான், என் பிள்ளை குடிகாரன் ஆயிட்டான், வாழ வழி இல்ல, அப்படியே இலவசத்தை கொடுத்து நாசமா போனமே, சாராய கடையை அடங்கய்யா அப்படின்னு அலறா. ஏதாவது கேளு, எப்ப சாராய கடை 2 கட்சி அடைக்க போறியா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா பையா 200 வருஷத்துக்குள்ள அடைப்போங்க. அதுக்குள்ள நாடே அழிஞ்சிரும். நீ இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு கிடைக்க போற. எங்க அண்ணன் வருவாரு, சீமானாகிய நான் என்றுதான் தூக்கி பாட்டில பூரா அடிச்சு உடங்கடா அங்க போட அப்படின்ற முடிச்சுன்னு வச்சு விவசாய சின்னத்துக்கு வந்துச்சுன்னா முடிஞ்சு வச்சு. புரியுதா? அப்ப அதனால இந்த மண்ணுல இன்னைக்கு பாரு, நீங்க இந்த மண்ணில் வாழுகின்ற மக்கள், எத்தனையோ மொழி பேசுகிற மக்கள், நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த நேரத்தில் ஒரு அரசியலை உடைத்து பேச விரும்புகிறேன். என் அன்புக்குரிய மக்களே, பீகாரி 3 கோடி பேர் இந்த மண்ணுல, 3 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். பீகாரி கட்டட தொழிலாளினா அவன்தான், இந்த உணவகம்னா அவன்தான், நாத்து நடுறது பீகாரி, அவன் அறுவடை பண்றது அவன்தான், கட்டட வேலை எல்லா வேலைக்கும் அவன்தான். நீ உழைப்புல இருந்து வெளியேறிட்ட, உனக்கு 1000 ரூபாய் சம்பளம், அவனுக்கு 300 ரூபாய். என் அன்பு மக்களே, 60 லட்சம் பேருக்கு குடும்பத்தை கொடுத்துட்டான். இன்னும் 5 ஆண்டுகள்ல 6 கோடி பேருக்கு மேல வந்திருக்கான். அப்ப உன்னுடைய வேலை வாய்ப்பு பறிபோயிடும். நீ குடிச்சு அப்படியே கிறங்கி கிடக்க வேண்டியது. புரியுதா? நீ சிந்திக்க கூடாது, அதுக்காக அரசு ஊத்தி கொடுக்குறியா? நீ சிந்திக்காத, அதனால அப்படியே கிட அப்படிங்கிறது அவனுடைய இன்னொரு பக்கம். சாதிகளாக மோதி சாகணும். இது சிந்தனை ஓட்டம் என்பது நிலத்திற்கான அரசு என்று அவன் எண்ணக்கூடாது. அப்ப ஏதாவது ஒரு சாதிய சிக்கலை உருவாக்கிட்டே இருப்பான். புரிஞ்சுட்டியா? அப்ப இந்த மாற்றத்திற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி, சீமானாகிய நான் என்ற சட்டசபையில் ஒழிக்க ஒரே நாள்ல பீகாரி 3 கோடி பேர் அப்படியே ட்ரெயினில் ஓடிடுவாங்க. ஒரே நாள்ல ஓடி நான் ஒடுக்க நினைக்கிறேன். நீ அப்படி நினைக்காத. மண்ணின் மக்களுக்கே, பூர்வ குடிகளுக்கே வேலை வாய்ப்பு, அதை புரிஞ்சுக்கணும். வேலை வாய்ப்பு அந்த மலையாள தேசத்திலே மலையாளி, அந்த பூர்வ குடிக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. அந்த கன்னட தேசத்திலே கன்னடனுக்கு, அந்த பூர்வ குடிக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. அந்த மலையாள தேசத்தில் தெலுங்கு பேசுகிற மக்கள், அந்த ஆந்திர தேசத்திலே அந்த பூர்வ குடிக்கு இருக்கு. இங்க மட்டும் என்னடா இருக்கிறவங்க கூட ஏறி விட்டுனா இங்க இருக்க வைப்புறா, மருந்து குடிச்சு சாகுறதா? எதை எடுத்தாலும் இலவசம். அது மாற்றம் இல்ல, சமூக நீதி மாற்றம் என்பதை அன்புக்குரிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் பேசுகிறோம். இந்த இடத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிகாரத்தில் கோலைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு ஆசை. அந்த அதிகாரத்தை நீங்கள் தான் கொடுக்கணும். இனவாதம் பேசுறியா? அந்த கட்சியில சாதி பேசுறியா? தமிழர்களுடைய வரலாற்றை நீண்ட நெடிய பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசியத்தினுடைய வரலாறு, எங்கள் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் தமிழர் கட்சி தவிர எவனும் சொல்ல வக்கும் இல்ல, தொப்பும் இல்ல. ஏன்னா தெரியாது, இங்க இவனுக்கு தெரியாது, தமிழர் வரலாறு புரியாது. அந்த கம்யூனிஸ்ட்னா அங்க ஜெர்மன், இத்தாலி, செக்கோஸ்லோவேகியா, அமெரிக்கா அழுதவனுக்கு தொழில். அது நாம் தமிழர் கட்சி நிக்கி. உண்மையான கம்யூனிஸ்ட் நாங்கதான். நீ சரியா இருந்தா நாங்க அங்க இருந்திருக்கணும். இல்ல, நீர்த்து போச்சு. அதனால அன்பிற்குரிய மக்களே,
23ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய போர்க்களம். மற்ற கட்சிகளுக்கு அது தேர்தல், நாம் தமிழர் கட்சிக்கு போர். மக்களை சந்தித்தோம், எல்லா மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டோம். இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியலை நோக்கி நாங்கள் களமாடிய பொழுது என் அண்ணன்மார்கள், என் தம்பிமார்கள் எந்த பிரதிபலம் பார்க்காமல் அடுத்த தலைமுறை அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு மண்ணிக்காட்டில் வெடித்தெழுந்த வசந்தத்தின் இடிமுழக்கம், அறுவடை முருகனுக்கு பிறகு ஆறுமுறை என்ற பெருமாளியன் தேசிய தலைவர் பிரபாகரனை நெஞ்சில் ஏற்றி இந்த அடுத்த தலைமுறைக்கான அரசியலை வென்றெடுப்பதற்காக எங்களோடு களமாடிய என் அண்ணன் தம்பி உற்சாக உறவினர் புலிக்கூடிய ஏந்தி நிற்கிற விவசாய தாங்கி நிற்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றியை சொல்லி இந்த மண்ணில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். உங்களுக்காக உழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுக்காக உழைக்க தயாராக எல்லா இடத்திலும் சமூக சிக்கல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்களுக்கு அண்ணனாக தம்பியாக இருந்த காவல்துறைக்கு புரட்சி இழந்த வாழ்த்துக்களும் இந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக அடுத்த தலைமுறைக்காக எங்களுக்கு வாக்களியுங்கள். விவசாயி சின்னம் பழிவாங்கி அந்த உழவன் களத்தை தூக்கி நிற்கிறான். அந்த உழவனுக்கு இந்த அரசு செய்த அடிப்படை மாற்றத்தை அடியோடு அடித்தெழுந்து இந்த தகர டப்பா கோட்டை திராவிடத்தை கருவறுத்து தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்போம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். விவசாயி அந்த பற்றி இருக்கு, விவசாயி இருக்கு, ஒன்னாவது இடத்துல இருக்கு. திருநாள பாண்டியன் அவர்களுக்கு விவசாய தினத்தில் வாக்களிங்க. ஓட்டுப்பட்டியல் முதல் இடத்தில் இருக்கிற விவசாயி சொன்னா களம் நமது, காலம் நமது, வெற்றி நமது. வெள்ளம் முழுமையாக தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். இத்துடன் பிடிக்கிறது என்று அமைப்பிறக்கும் சிறப்புரை.